டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பட் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த கல்வியை பற்றின ஆதரவு, எதிர்ப்பு அப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மொழி கொள்கைகளுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நம்ம மகாகவி பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மொழி கற்றவன் இன்னொரு மனிதன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாரதியார் சொல்லியிருக்காரு. நம்ம பாரதியாரை விட நம்ம அறிவாளிகளா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது நம்மளோட விஷயம். ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் போனால், என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போய் சும்மா அந்த சம்மர் கோர்ஸ் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கேட்டரிங் ஸ்டாஃப் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணும்போது, கேட்டரிங்க்கு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு. பட் என்னால் வந்து வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கோ என்னால் போக முடியல. ஈவன் வெளிநாடுகள் கூட என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷும் தெரியல. அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவரை சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறையாகவே வந்து தங்களோட அரசியலுக்காக நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்க முடியாமே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஒரு கேட்டரிங் ஸ்டாஃப். எத்தனை ஒரு 11 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த அரசியல் தலைவர் என்ன அப்படிங்கிறத, யார் அப்படிங்கிறத போக போக பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே புரிஞ்சுட்டு போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கவர்மெண்ட் வந்து இருமொழி கொள்கை, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி ஆகட்டும் இல்லது எதிர்கட்சி ஆகட்டும், எல்லாருமே வந்து இருமொழி கொள்கையை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் செம்மொழி அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். செம்மொழினா என்ன சார்? செம்மொழி அப்படின்னா பிற மொழிகளோட கலப்பு இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மொழிகள். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்னா வந்து வேற எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மகிட்டே வந்து எல்லா எழுத்துக்களும் இருக்கு. நம்மகிட்டே வந்து அந்த பேசக்கூடிய அனைத்து விஷயங்கள் நம்ம மொழிக்குள்ளேயே இருக்கிறதுனால அது வந்து செம்மொழின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 6 மொழிகளை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த 6 மொழிகள்ல முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தமிழ் மொழி தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க 10th புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து இது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த செம்மொழிகள் பத்தி. அந்த 6 மொழிகள்ல முதல் தமிழ் மொழி, அடுத்து சமஸ்கிருதம், அடுத்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அதுக்கப்புறம் கடைசியா ஒடியா மொழி இருக்கு. ஹிந்தி வந்து செம்மொழி ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி வந்து சுயமா இயங்க முடியாது. ரெண்டாவது உருதுல இருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு. அதனால ஹிந்தி வந்து செம்மொழியா அறிவிக்கப்படல. ரெண்டாவது, ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ்னு இன்னும் டிக்ளேர் செய்யப்படவும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி இப்போ வரைக்குமே நேஷனல் லாங்குவேஜ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிச்ச விஷயங்கள் இருக்கு. பட் அது இன்னுமே வந்து தேசிய மொழியாக அறிவிக்கப்படல. அது ஒரு ராஜபாஷை, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 40% மக்களுக்காக பேசப்பட ஒரு மொழி. அவங்களுக்கு ரொம்ப சரளமாகக்கூடிய ஒரு மொழி. அதோட கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மாநிலங்கள் அது ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு மொழி தான். ரெண்டாவது, அது வந்து கோர்ட்ல வந்து அலுவல் மொழியாக இருக்கு, அபிஷியலா இருக்கு. அந்த மொழியை வந்து பயன்படுத்துறோம். செகண்டா வந்து இங்கிலீஷை யூஸ் பண்றோம். ரைட். இன்னைக்கு நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அம்மாவின் அரசு 2 மொழிகளை தாண்டி வேற எந்த மொழிகளையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ரைட். நான் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல மொழியோட திறமை பெற்றவங்க. அவங்களோட ஹிந்தில இருந்து, அவங்க இங்கிலீஷ்ல இருந்து, அவங்களோட ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் ஸ்போக்கன் கிளாஸ்ல கத்துக்கிறவங்களுக்கு கூட வந்து ஜெயலலிதா அவர்களினோட பேச்சை போய் பார்க்க சொல்லுவாங்க. அந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு அவ்வளவு தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2014 தேர்தலில் அவங்களோட பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியா என்னன்னு பார்க்கப்படுச்சுன்னா, அவங்களோட பல மொழி அறிவு தான் பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 மொழிகளுக்கு மேல அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதோட அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க போகும்போது நீங்க பார்க்கலாம், கன்னடம், தெலுங்கு, அந்த மாதிரி பல மொழிகளை வந்து அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. ரைட். இதை வந்து நம்ம ஆளும் அரசுக்கு ஒரு சிறு விஷயமா நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, நமக்கு பட்டிமன்றத்தில் ரொம்ப புகழ்பெற்ற சாலமன் பாப்பையா அவர்களை தெரியும் எல்லாருக்கும். ஸோ அவரோட ஒரு வீடியோவை யதார்த்தமா நான் பார்க்க வேண்டியது ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நானும் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த காலத்தில் கலந்துருக்கேன். ஆனா அதை தப்பு பண்ணிட்டேனோ, அது ஒரு மடமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. மடமை, ஒரு முட்டாள்தனம்னு. ஏன்னா அப்போ வந்து திணிச்சாங்க, அதை எதிர்த்தோம், ஆமா. ஆனா அதுக்கப்புறம் இந்த மொழியை நான் கத்துக்காம விட்டது என்னோட தப்பு. ஏன்னா நம்ம வந்து பல மாநிலங்கள் பல்வேறு விஷயங்கள் கத்துக்கணும், நான் பல்வேறு என்னோட அறிவை நான் விரிவாக்கணும், நான் வந்து என்னோட வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப தேவை. ஸோ தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு புகழ்பெற்ற பேராசிரியர் பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா அவர்கள் சொன்னது ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாசிபிள் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் அதை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ரைட். அடுத்து, திரு கருணாநிதி அவர்கள் வந்து
இப்போ திமுகவும் வந்து தன்னோட இரட்டை மொழி கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி உருது வந்து ஒரு மொழியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து உருதுக்கான பள்ளிகள், அரசு பள்ளிகளே இருக்கிற மாதிரி படங்களை என்னால் பார்க்க முடியுது. அப்போ உருதுங்கிற ஒரு மூன்றாவது மொழி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, திமுக அவர்கள் கட்சியினர் வந்து நிறைய ஸ்கூல் ரன் பண்றதாகவும் அந்த ஸ்கூல்களில் பெயர் சொல்லக்கூட அதுல வந்து ஹிந்தி உட்பட சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நிறைய பிற மொழிகள் கற்றுத்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் பேச்சுக்கள் அடிபடுது. ஸோ அப்ப அங்க மூணாவது மொழி உள்ள வரலையா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மூணாவது மொழி வரலையா? எத்தனையோ தனியார் பள்ளிகள், எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு வந்து நான் என்னோட 2002 நான் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன். நான் எல்கேஜில இருந்து நான் படிச்ச ஸ்கூல்ல ஹிந்தி இருந்துச்சு. அந்த ஹிந்தியோட நாலேஜை வச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னால் எழுத படிக்க முடியும் ஹிந்தியில. ஸோ அப்ப இருந்தே இருக்கே. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மூணாவது ஒரு மொழி ஆதிக்கத்தை நாங்கள் விட மாட்டோம், மூணாவது மொழிங்கிறதே அனுமதிக்க மாட்டேங்க, கொள்கையே வந்து 2 மொழி கொள்கை தான் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு விஷயமா இல்லையா? ரைட். அடுத்த ஒரு விஷயம், ஏன் இந்த மொழி வந்து ஏன் இப்படி ஒரு விஷயம் ஸ்ட்ராட்டஜிலேயே தமிழ்நாடு இருக்கு, ஏன் வந்து 2 மொழியை தாண்டி எதுலையும் போயிடக்கூடாது அப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜென்ரலாக என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தியை வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய்மொழி அழிஞ்சு போயிடும், தமிழ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. என்னோட கேள்வி, ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழை ஒவ்வொரு விதமாக பேசணும். கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம பேசுகிற தமிழில் 40% இங்கிலீஷ் கலந்துருச்சு. அப்போ நம்ம தமிழ் எங்கே காப்பாற்றிருக்கோம்? நம்ம சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கலப்பு இல்லாமல் தமிழை பேச முடியுமா? தூய தமிழை பேச முடியுமா? இன்னைக்கு நம்ம தூய தமிழ் பேசுறது அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்க நம்ம தமிழை காப்பாற்றிட்டோம்? இன்னும் ஹிந்தி வராமையே நம்ம தமிழ் செத்து போச்சு, ஏன் அதை காப்பாற்றல? இது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலையாளம், ஐ மீன் கேரளாவை எடுத்துக்கோங்க அல்லது கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கான தாய்மொழிகள் இருக்கு, செம்மொழிகளாகவே இருக்கு அந்த தாய்மொழிகள், கன்னடமாகட்டும் மலையாளமாகட்டும். ஆனால் அங்கே எல்லாருமே வந்து ஹிந்தியும் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்களே, அவங்களோட தாய்மொழி அழிஞ்சு போயிடலையே. ரெண்டாவது, ஈவன் இங்கே கர்நாடகா போனீங்கன்னா ஈவன் ஆட்டோ டிரைவர் நோஸ் இங்கிலீஷ். ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கு கூட இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஒரு படிப்பறிவு கற்றுக்க வேண்டிய தேவையில்லாதவர், அவசியம் ஏற்படாதவர் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களோட தாய்மொழி அழிஞ்சு போயிடலையே, கன்னடம் அழிஞ்சு போயிடலையே. சரி சார், இது என்ன சார், ஏன் சார் இது எதிர்க்கப்படுது? அப்போ வந்து திணிக்க பார்த்தாங்க, ஆமா எதிர்த்தாங்க நம்மளோட அரசியல் தலைவர்கள். பின்பும் ஏன் சார் அந்த மொழியை வந்து விடவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நேஷனல் பாலிடிக்ஸ் இந்த 2 மாநிலங்களில் தான் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கேரளாவை எடுத்துக்கோங்க, அங்கே வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் ஒன்று கம்யூனிஸ்ட் இருக்கும், இல்லை காங்கிரஸ் இருக்கும். கர்நாடகா எடுத்துக்கோங்க, ஒன்று காங்கிரஸ் இருக்கும், இல்லை பிஜேபி இருக்கும். இந்த மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஆந்திராவையும் தமிழ்நாடையும் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பெரிய அளவில் இருக்காது, ரீஜனல் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். அதாவது இந்த மாநில கட்சிகளோட ஆதிக்கம் தான் இருக்கும். அப்போ என்னன்னா, இன்னைக்கு மோடி நம்ம பிரதமரோ இல்லை ஒரு விஷயமோ அங்கே பேசப்படுறது வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு லோக்சபா டிவிலையோ ராஜ்யசபா டிவியோ பார்த்தா ஒரு பிரதமர் என்ன சொல்றாரு டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் நம்மளால பார்க்க முடியாது. ஈவன் 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் இந்த கல்விக் கொள்கை பற்றின பேசின விஷயம் கூட தமிழ் சேனல்ஸ்ல தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அதுக்காக பிரதமர் திட்டு வாங்கினது தான் பார்த்துருக்கேன் கட்சிகள். ஸோ அப்போ என்னன்னா, ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவில் மற்ற எங்கே நடக்குது, நம்ம மாநிலம் தாண்டி மற்ற விஷயங்கள் என்ன நடக்குது, என்ன விதமான அரசியல் நடக்குது, என்ன மாதிரி ஆட்சி முறைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ தெரியவே கூடாது அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கமா அப்படின்னு நிறைய பேர் பேசப்படுது. ஸோ அப்படி தெரிஞ்சுட்டா ஒருவேளை நம்ம தமிழ்நாடு தேசிய அரசியலுக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த 2 மாநிலத்துக்குள்ள இருக்க அரசியல் வந்து எடுபடாமல் போயிருமோ, அவங்களோட அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோ அப்படிங்கிறது நிறைய பேரோட அச்சமா இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து தன்னோட மகள் கனிமொழி அவர்களையும் அவங்களோட பேரன் தயாநிதி மாறன் அவர்களையும் வந்து எம்பி ஆக்கும்போது ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஏன் சார் இவங்க 2 பேரும் நீங்கள் எம்பி ஆக்குறீங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் புலமை ஜாஸ்தி. நல்லா பாருங்க, ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும். ஸோ புலமை ஜாஸ்தி, அவங்க வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் மத்தியில் போய் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. எங்க அதுதாங்க மற்ற பிள்ளைகளும் படிச்சு அந்த 2 புலமையும் கற்றுக்க கூடாதா, அரசு பள்ளி பிள்ளைகளும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதை நம்ம தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஈவன் நம்மளோட அரசியல் கட்சிகள், மற்ற கட்சிகள் எடுத்து பாருங்க. திரு வைகோ அவர்கள் ஒரு ஆக்சுவலா ஒரு லாயர், ஸோ சுப்ரீம் கோர்ட்லயும் வாதாடிருக்கான்னு நினைக்கிறேன். அவருக்கு பல மொழிகள் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்தி பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார். ஈவன் அவர் போய் கோர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மொழியே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல அவர் ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷ் தானே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் கூட தீவிரமா தமிழை எதிர்க்கிறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க எல்லாருமே எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹிந்தி கற்றவர்களா இருக்காங்க. மற்றவங்க நீங்க எதுக்கு யாரை படிக்கக்கூடாதுன்றீங்களோ நமக்கு எல்லாருமே தமிழை தவிர எதுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது உண்மையான ஸ்டேட்மெண்ட், மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து, அந்நிய மொழியான
பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்து இங்க விதைத்த மொழியவே நம்ம ஏத்துக்கிட்டோம். அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்க பிற மொழிகளை ஏத்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தா ஹிந்தியை திணிச்சிருவாங்க. ஆக்சுவலா ஹிந்திக்கே வேலையே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க, மூணாவதா ஒரு லாங்குவேஜ் படிங்க. அது இந்திய மொழியில எந்த மொழியாக கூட இருக்கலாம். அது ஃபாரின் லாங்குவேஜ் இருக்கான்னு எனக்கு தெளிவா தெரியல, நான் கோ த்ரூ பண்ணல. ஸோ இன்னொரு லாங்குவேஜ், அது தெலுங்கா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம். ஏன் ஹிந்தியவே பிடிச்சிட்டு ஹிந்தி வந்துருங்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு பேச்சா இருக்கு அப்படின்னு என்னோட கருத்து. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் போயிட்டா அதுக்கு தனியாக ஸ்டாஃப் பண்ணணும், அதுக்கு தனியாக சம்பளம் தரணும், அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு குழந்தைகளோட படிப்பு தேவைங்கிறப்ப அதுக்கான சம்பளம் கொடுத்துதான் ஆகணும், அதுக்கான ஆட்களை போட்டுதான் ஆகணும் இல்லைங்களா? இதுல என்ன இருக்கு? கல்விய உணவையே இலவசமா கொடுத்தாரு நம்ம காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் சத்துணவு திட்டமா கொடுத்தாங்க நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ கல்விங்கிறது இன்னைக்கு நம்ம இலவசமா அரசு பள்ளியில தரலையா? அதே மாதிரி இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப சம்பளம் வாங்கி கொண்டு அரசுகள் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் முதல் தன்னோட வேலையை முன்மூச்சா எல்லாருமே செய்யறாங்களா அப்படிங்கிறதே அரசு அப்பப்ப கண்காணிச்சு அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வி தரத்தை, அந்த கல்வியை வந்து அவங்க மாணவர்களுக்கு தராங்களாங்கிறதையும் அரசு வந்து உறுதிப்படுத்திக்கணும் இந்த கொள்கையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி. ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன அனுபவம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கிராஸ் பண்ணி போறோம். அது வந்து இந்தியன் லெவல் ஆஃப் கம்பெனி தான், ஒரு பேன் இந்தியா, ஓவரால் இந்தியா தான் அது. ஸோ அந்த கம்பெனிக்கு போகும்போது என்ன ஆச்சு, 4 ரவுண்ட்ஸ் கிளியர் மட்டும் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே இன்டர்வியூ அன்னைக்கு டேட்டில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக நானும் இன்னொரு பையனும் போகிறோம். ஸோ அந்த பையனும் நானும் அட்டன் பண்ணிட்டு வரோம். எனக்கு மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன். தட் பாய் வாஸ் ரிஜெக்டட். ஏன் அப்படின்னு பின்னாடி அந்த ஹெச்ஆர்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஹிந்தி ரீட் அண்ட் ரைட் உங்களுக்கு தெரியும்னு போட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா, இங்கே ஆல் ஓவர் இந்தியன் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹிந்திங்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ் ஆட் அட்வான்டேஜ். அந்த பையனுக்கு வந்து அது இல்லை. தட்ஸ் வை வி ஆர் கிவிங் யூ தி ஜாப் அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் சேரல அப்படிங்கிறது வேற விஷயம். பட் பாருங்க, அந்த ஹிந்தி நான் 5th வரைக்கும் நான் படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எனக்கு சொல்லித்தரப்பட்ட ஹிந்தி என்னோட வாழ்க்கையில எங்க வரைக்கும் வந்து என்னை காப்பாத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து என்னை கேட்கலாம், நீ என்ன இங்கிலீஷ்ல பேசுற, இங்கிலீஷ் வாதியாரா இருக்க, நீ வந்து தமிழ் பேசுவீங்கன்னா அடிச்சு சொல்றேன், போட்டிக்கோ விவாதத்துக்கோ நான் வர தயார். தமிழ்ல எந்த கலப்பும் இல்லாம உச்சரிப்பு தெளிவா பேசவும் என்னால முடியும், எழுதவும் முடியும். சரிங்களா? அதே அளவுக்கு இருமொழி கொள்கையை தாண்டி 3வது மொழி வேணான்னு சொல்லக்கூடியவங்களால என்னோட போட்டிக்கு வர முடியுமா அப்படிங்கிற சவாலை நான் இங்க உள்ள லிட்டரலாவே நான் தெரியப்படுத்துறேன். பார்க்கலாம் அப்படி யாராவது சவாலுக்கு வரீங்களா அப்படின்னு. அடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்துக்குவேன். இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஈவன் ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் 2-3 பேர் தான் கிளியர் ஆனங்கிற மாதிரி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜ் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ் இருக்கும். என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் இங்கிலீஷில் வெல் வேர்ஸ்டாக நம்ம படித்தாலும் ஒரு தாய்மொழி ஹிந்தியவோ இல்லை நல்லா பழக்கப்பட்ட ஹிந்தியவோ அந்த மற்ற மாநில ஸ்டூடெண்ட்ஸ் படித்து அந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் எழுதுறது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து அந்த கொஸ்டினை அஸ்யூம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய விஷயம். அந்த கொஸ்டினை 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை வாசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சைக்காலஜிக்கலாக தெரியும், பிகாஸ் நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எந்த ஒரு தேர்வுமே வந்து தன்னோட தாய்மொழியில் எழுதப்படும் போது அதுவும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதப்படும் போது தாய்மொழியில் எழுதப்படும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நல்லா பழகிய மொழிகள் எழுதப்படும் போது தான் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ வடநாட்டு எக்ஸாம்ஸ், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதுல எல்லாம் வந்து ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது இந்த மொழிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மேக்ஸிமமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்மளோட கல்விக் கொள்கையெல்லாம் இப்போ நம்ம மொழியை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். அடுத்து அந்த கல்வியில் என்ன தவறுகள் இருக்கு, நம்மளோட மனப்பாட முறை, நம்ம என்ன போகணும், ஏன் நீட்ல நம்ம தோல்வியுறோம், இல்லை நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, புதிய கல்விக் கொள்கையில் அதுக்கு நமக்கு பிராய்ச்சித்தம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் இப்போ பேசின விஷயங்கள் எதுவுமே வந்து என்னோட ஓன் கருத்துக்களோ சொந்தமான கருத்தை திணிக்கவோ இல்லை அது வந்து நான் சொல்லவோ இல்லை. பிகாஸ் இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ண விஷயங்கள் தான். அதே மாதிரி நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏற்றுக்கணும், இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏற்றுக்கணும்னு இருக்காதீங்க. நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸ், நடந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அனலைஸ் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுவுமே ஒரு பொய்யான தகவல் இல்லை. சரிங்களா? அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க மக்களே. சரிங்களா? ஒரு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜை, ஒரு மொழியோட அந்த நாலேஜை ஏன் அரசு பள்ளிகள் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைக்காம போகுது, இது சரியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் யோசிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.
நம்மளோட அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.